பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்திலே நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து இதனுடைய ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. என்னோட கூட ஒரு சில உடன் ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. சுதேசி பணியாளர்கள் அவர்கள் குடும்பமாக இருந்து ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறாங்க. நம்முடைய ஊழியத்திலே இன்னும் தூரத்திலிருந்து ஆட்கள் வருகிறாங்க. பீகார்லேருந்து வருகிறாங்க, கர்த்தருடைய நன்மை பெற்றுக்கொள்கிறாங்க. மத்திய பிரதேசத்திலிருந்தும் ஜார்க்கண்டிலிருந்தும் தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தினாலே கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை கொண்டு வரட்டும். உத்தரப்பிரதேச மாநிலத்தை குறித்து எத்தனை பேருக்கு அது அங்கே நடக்கிற சம்பவங்கள் தெரியும் என்று சொல்லி எனக்கு தெரியல. உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இங்கே தமிழ்நாட்டை போல் கிடையாது. அங்கே நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தால் கூட வந்து மதமாற்ற தடை சட்டத்தின் கீழே அவங்கள கைது பண்ணுறாங்க. அவங்க பிரச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருந்தால் கூட வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது, அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறது, இப்படி பலவித காரியங்கள் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் என்னை போன்ற ஒரு சிலர் அங்கே இருந்து தைரியமாய் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. நான் எல்லா காரியங்களையும் இப்பொழுது விலைக்கு சொல்ல முடியாது. நான் வேறொரு காரியத்தை சொல்லும்படியாக உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். உங்களுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் எங்களை பலப்படுத்தட்டும், எங்களை பாதுகாக்கட்டும், எங்கள் மூலமாக இன்னும் அங்கே அநேக காரியங்களை செய்யட்டும். அதே போல் இந்த ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும். என்னுடைய நம்பர் அங்கே திரையில் காட்டுவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம். நம்ம இப்போ நிரந்தரம் இல்லாமல் ஒரு வாடகை இடத்துல தான் எடுத்து நடத்திக்கிட்டு வர்றோம். சொந்த இடத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்காக உங்களால் என்னால் உதவி செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தர் ஏவுறார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இடம் வாங்குவதற்கு உங்களால் ஏன்ற உதவிகளை செய்யலாம். அப்படி இல்லை நான் அதுக்காக என்னால் ஜெபிக்க முடியும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஜெபிங்க. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த 5 நிமிஷம் ஜெபம் எங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை அங்கே செய்யும். ஏன்னா அநேக காரியங்கள் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஜெபத்தினால் எத்தனையோ மாற்றங்கள் நடந்திருக்குது. அப்படி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்யட்டும். சரி, நாம் சபையின் பாரம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 7:30 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டு இருக்குது. சபையின் பாரம் என்கிற தலைப்பின் கீழே இப்போ கொஞ்சம் நாட்களாக சபையில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம். குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு என்று சொல்லி ஆலோசனை நான் வழங்கி கொண்டு வருகிறேன். இன்றைக்கும் கூட நாம் அது சம்பந்தமாக ஊழியத்தை குறித்துதான, குறிப்பாக ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகதான காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகள் பார்த்தால் கூட உங்களுக்கும் பிரயோஜனப்படும். ஏனென்று சொன்னால் வேதம் வந்து எல்லாருக்குமான ஒன்று, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்தி விருத்தியிலே தேறுகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம். நீங்களும் இதை கேட்டு பக்தி விருத்தியிலே தேரலாம். இதை ஊழியக்காரர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஊழியத்திற்கு ஒருவேளை அழைக்கப்பட்டவர்களோ இல்லை புதிதாக ஊழியத்துக்கு வந்தவர்கள் இல்லை ஊழியம் செய்ய நான் ஆசையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கேட்டு பயனடையலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே வேதாகமத்திலே கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இங்கே ஒரு காரியம் சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு அங்கே ஒரு காரியம் ஒன்றை எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்களுக்கு ஊழியம் செய்கிறார், பல கிராமங்களுக்கு போய் ஊழியம் செய்கிறார், பட்டணங்களில் ஊழியம் செய்து பல சபைகளை நிறுவினார். அப்படி கலாத்தியா அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் போய் அவர் ஊழியம் செய்கிறாரு. அங்கே ஒரு சிலர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது ஒரு சபையாய் மாற்றப்படுது. அங்கே அநேக விசுவாசிகள் வர்றாங்க, சபை பெருகுது. சபை வளர ஆரம்பித்ததுக்கப்புறமா சபை வளர்ந்ததும் பவுல் வந்து அடுத்த கிராமத்துக்கு, அடுத்த பட்டணத்துக்கு, இப்படி ஒவ்வொரு இடமா அவர் போய்கிட்டே இருப்பார், ட்ராவல் பண்ணார். அவர் நிறைய பயணங்கள் மேற்கொண்டார். அதே போல் இந்த கலாத்திய பட்டணத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு அவர் ஊழியத்துக்காக போகிறார். கொஞ்ச நாளுக்கு அப்புறமாக இவர் விட்டு வந்த அந்த கலாத்திய சபையில் நடக்கிற சில சம்பவங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுறார். அவருக்கு சில செய்திகள் வருது. அதை குறித்து, அந்த சபையை குறித்து அவர் அங்கே எழுதியிருக்கிறார். அவர் அப்படி எழுதும்போது ஒரு காரியம் அங்கே சொல்கிறாரு. கலாத்திய புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லியிருக்குது. அவர் அன்னைக்கு சொன்ன அந்த காரியம் இன்றைக்கும் சபைகளில் நடந்து கொண்டு வருகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் அங்கே எழுதியிருக்குது. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு
வேறொரு சுவிசேஷத்திற்கு மனம் திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். அப்போ அவர் இங்கே என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து உங்களை கிருபையினாலே அழைச்சிருக்கிறாரு. அப்படி கிருபையினாலே அழைச்சவரை இவ்வளவு சீக்கிரத்தில் அவரை விட்டுட்டு வேற ஒரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் மனம் திரும்புகிறதை பற்றி, நீங்கள் வேறொரு சுவிசேஷத்து பக்கம் திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஏன் ஆச்சரியப்படுறாரு? எதுக்காக இவர் ஆச்சரியப்படுறாரு? ஏன்னா இவர் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு கர்த்தராகிய இயேசுவை குறித்து. இவங்க நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து முதற்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் ஸ்நானன் முதற்கொண்டு இந்த புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பிரசங்கங்கள் ஆரம்பிக்கும். கர்த்தராகிய இயேசுவின் ஊழியங்களை பார்த்தாலும் சரி, அப்போஸ்தல ஊழியங்களை பார்த்தாலும் சரி, எல்லாருமே இந்த பூமிக்குரிய வாழ்க்கை குறித்து பேச மாட்டாங்க. இவங்க மறுமையை குறித்து, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு ராஜ்யம் இருக்குது, அதுதான் நிலையான ராஜ்யம், அதுதான் நிலையான வாழ்க்கை, அங்கே போகிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதில் முழுக்க முழுக்க நீங்கள் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நித்திய ராஜ்யம் போகிறது, அதுக்கு நம்ம எப்படி தகுதிப்படுறது, கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க நம்ம எப்படி இருக்கணும், அவர் நம்மை அழைக்க திரும்ப வருவார், அப்போ அவர் மேலே விசுவாசம் வைங்க, நிச்சயமாக வருவார். அப்படி அவர் வரும்போது நாம் அவரை சந்திக்கணும்னு சொன்னால், அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கணும்னு சொன்னால் நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து இங்கே வேதாகமம் முழுக்க அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ அந்த சபைகளுக்கு இப்படி தான் போதிச்சுக்கிட்டு வர்றாங்க. நீ ஆயத்தப்படு, உலக மனுஷனை விட்டு விலகிரு, பாவத்தை விட்டு விலகிரு, விபச்சாரம் பண்ணாத, வேசித்தனம் பண்ணாத, திருடாத, பொய் சொல்லாத, பிறருக்கு விரோதமாக தீங்கு செய்யாத, அன்பு செலுத்து, அன்பாயிருங்க. அப்போ நிறையா இப்படிப்பட்ட காரியங்கள், ஒழுக்க சம்பந்தமான காரியங்களை நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இவங்க பூமிக்கு அடுத்த காரியங்களை பேசுறது கிடையாது. அதிகமாக பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி இவங்க முக்கியத்துவம் கொடுத்து எழுதுனதாக வேதத்தில் அதிகமாக இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அதிகமாக வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோவான் ஸ்நானன் முதற்கொண்டு அனைவருமே குறிப்பிட்டு பேசுகிற ஒரே ஒரு காரியம், வரப்போகிற மகிமையான வாழ்க்கை. இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை நிறையான வாழ்க்கை கிடையாது. இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை. இது கொஞ்ச காலத்துக்கான அற்ப கால வாழ்க்கை. இனி வரப்போகிற ஒரு வாழ்க்கை தான் நிலையான வாழ்க்கை. அப்போ சபையை அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க. கர்த்தராகிய இயேசு எப்போ வேணாலும் வருவார். இயேசு சொல்கிறாரு, அவருடைய வருகை திருடனை போல இருக்கும், அவர் எப்போ வருவார்னு தெரியாது. ஒருவேளை நீ ராத்திரி தூங்கும் போது வருவார், நீ இல்லை பகலில் வெளிச்சு இருக்கும்போது வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது வருவார். அப்போ எப்போ வருவார்னு தெரியாது. இன்னைக்கு வரலாம், இல்லை இன்னைக்கு சாயங்காலம் வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம். எப்போ வருவார்னு தெரியாது. அப்போ வர்றதுக்கு நீ ஆயத்தமாக இருக்கணும். இதை தான் சபைகள் முழுக்க சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அப்போ இவர் ஜனங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு வர்றாரு. இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தயார்படுத்துகிறாரு. அப்போ இவர் அறிவித்த சுவிசேஷங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவின் வருகைக்கு சபை ஆயத்தப்படுறது. இதுதான் இவர் சொல்லிக்கிட்டே வர்ற காரியங்கள் சபைகளில். அப்போ இவர் சொல்லி கொடுத்த அந்த சுவிசேஷத்தை விட்டு வேற ஒரு சுவிசேஷம் உள்ளே வருது. இப்போ வேற ஒரு காரியத்தை கொண்டு உள்ள சபைக்குள்ளே புகுத்துறாங்க. இப்போ இன்றைக்கும் நீங்கள் சபையில் பாருங்கள், நான் ஒரு காரியத்தை இன்றைக்கி நல்லா நிதானித்து பார்க்கேன். நீங்களும் பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற சபைகள், எத்தனை சபைகள் மறுமையின் வாழ்க்கையை குறித்து, இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து, பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழைகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை சபைகளில் இன்றைக்கி எத்தனை கூட்டங்களில் போதிக்கப்படுதுன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி எத்தனையோ விசேஷ கூட்டங்கள் நடத்துது, அற்புத கூட்டம், சுகமளிக்கிற கூட்டம், என்னெல்லாமோ கூட்டங்கள் நடத்துது. அதுக்காக அந்த கூட்டங்கள் நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் அதோடைய மைய பொருள் என்ன, மைய கருத்து என்ன? என்றைக்கும் நம்ம ஒரு நாள் இந்த சரீரம் மண்ணுக்கு போகத்தான் போகுது. இது நிலையில்லாத வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு 70 வயசோ 80 வயசோ, அதிக பலம் இருந்தால் 80, வேதமே சொல்லுது. 80 அதுக்கு மேலே போனால் சஞ்சலம், தவிப்பு, வருத்தம், வேதனைன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நிலையற்று மண்ணுக்குள்ளே போக போகிற உடம்பு. நம்முடைய ஆன்மா அப்படி கிடையாது. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த நிலையில்லாத இந்த மண்ணான இந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? நிலையான வாழ்க்கை, பரமதேவனோடு, பரலோக தேவனோடு, பரலோக வாசிகளோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு, அவரோடு கூட இருக்கிற அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அப்போ எதுக்கு நேராக நம்மளுடைய கவனம் போகணும்? எந்த வாழ்க்கைக்கு நம்முடைய கவனம் போகணும்? அப்போ எதை நோக்கி சபையை வழி நடத்திட்டு போகணும்? விசுவாச பிள்ளைகளே எந்த பாதையில் அழைச்சிட்டு போகணும்?
அப்போ இன்றைக்கி நடக்கிற ஊழியங்களையும் கூட்டங்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவித்தேன், ஆனால் இன்னைக்கு வேறொரு சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் அந்த பக்கமாக திரும்பிட்டீங்களே, இவ்வளவு சீக்கிரமாக திரும்பிட்டீங்களே. அதை நினைக்கும் போது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்குது. நான் அதை நினச்சி வருத்தத்தோடு எழுதுகிறாரு. அது எப்படி உங்களால் எப்படி முடியுது? நல்லா தானே இருந்தீங்க, வேத அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இவ்வளோ விலைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்குது, இவ்வளோ நல்ல போதனைகளை கேட்டு வளர்ந்தீங்க, எப்படி நீங்கள் நீங்கள் இந்த போதனைகளை விட்டு நீங்கள் வழி தப்புனீங்க? அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், அடுத்த வசனங்களை வேறொரு 7வது வசனம் சொல்லுது, அதே கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம். இப்படி நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா வீட்டில் உட்காந்து வாசிங்க. நமக்கு கொடுக்குற இந்த அரை மணி நேரத்தில் அதிகமாக பேச முடியாது. அப்போ நீங்கள் பொறுமையாக இங்கே என்ன சொல்லி இருக்குதுன்னு வேதத்தை நல்லா நீங்கள் உட்காந்து வாசிங்க. இந்த கலாத்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை வாசிங்க, இந்த புஸ்தகத்தையே வாசிங்க. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். இங்கே 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, வேறொரு சுவிசேஷம் கிடையாது, வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி. அப்போ விசுவாசிகளுக்குள்ள சபைக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே. கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், இயேசுவை மையப்படுத்தி கிறிஸ்து நமக்கு கொடுத்த சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கொடுத்த சுவிசேஷம், இயேசு எங்களுக்கு கொடுத்த சுவிசேஷம், இயேசு எங்களுக்கு சொன்னதை, அவர் எங்ககிட்ட ஒப்பு கொடுத்த காரியத்தை, எங்கிட்ட ஒப்புவிச்சதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அப்படி அவருடைய சுவிசேஷத்தை புரட்டுறதுக்கு மனதாக இருக்கிறாங்களே இல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. அப்போ கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் இயேசுவினுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த காரியத்தை விட்டு வழி தப்பி போக செய்கிறாங்களே அல்லாமல் வேற ஒன்றும் கிடையாது. 8வது வசனம் சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது. அது பவுல் சொல்கிறாரு பாருங்க, நான் ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு பிரசங்கித்தேன். அது என்ன சுவிசேஷம்? கர்த்தராகிய இயேசு எங்களுக்கு கொடுத்த சுவிசேஷம். இயேசு என்ன சுவிசேஷம் பிரசங்கிச்சாரு? மனம் திரும்பு, பரலோகம் சமீபமாக இருக்கு. சீஷர்கள் கூட கேட்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாரு, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, இது பொல்லாத நடக்கைகளை விட்டு விளங்குக. நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுடைய உபதேசங்களை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். இந்த மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரத்தெல்லாம் வாசித்து பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. கர்த்தராகிய இயேசு கிட்ட ஒரு முறை சின்ன பிள்ளை வரும்போது சீசர்கள் தடுக்கிறாங்க சின்ன பிள்ளைகளை. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, சிறு பிள்ளைகள் என்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடுங்க, ஏன்னா பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைகளை போல இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட இருக்குன்னா, அவர்களுடைய பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பரலோக வாசிகளுடைய இருதயம் சின்ன பிள்ளைகளுடைய இதயத்தை போல. அதாவது பாவம் இல்லாமல், பாவம்னா என்னன்னு தெரியாமல், கள்ளம் கபடு இல்லாமல், பிறருக்கு தீங்கு நினைக்காம, துரோகம்னா என்னன்னு தெரியாமல். சின்ன பிள்ளைகளுக்கு துரோகம்னா என்னென்னு தெரியுமா? விபச்சாரம்னா என்னென்னு தெரியுமா? வேசித்தனம்னா தெரியுமா? விக்கிரக ஆராதனை தெரியுமா? பில்லி சூனியம்னா என்னென்னு தெரியுமா? கொலைனா என்ன தெரியுமா? கொலை பண்ணுறது எப்படின்னு தெரியுமா? அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ அந்த சின்ன பிள்ளையை போல நீங்கள் மாறினீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வரலான்னு இயேசு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ இயேசு முழுக்க முழுக்க இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட போதனைகளை விட்டு வழிதப்பி போக செய்கிறாங்க. அப்படி இந்த மாதிரி போதனைகளை நாங்கள் போதிச்சு சபையை வழிநடத்திக்கிட்டு வந்தோம். ஆனால் இன்னைக்கு வேறொரு காரியம், சுவிசேஷம்ங்கிற பேரில் வேறொரு காரியத்தை சொல்லி சபைக்குள்ள கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சுவிசேஷத்தை சொல்கிறவங்க நானாக இருந்தாலும் சரி, வானத்திலிருந்து வருகிற தூதனாக இருந்தாலும் சரி, அப்போ யாராக இருந்தாலும் சரி, வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு கொண்டு வந்தான்னு சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த வேதாகமத்தை நல்லா வாசிக்கணும் பாருங்கள். இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்குறேன். இந்த யூடியூப்பு இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த டெக்னாலஜி இன்றைக்கி வளர ஆரம்பித்த உடனே மக்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறது இல்லை, நிறைய பிரசங்கங்களை கேட்குறாங்க. இன்றைக்கி நவீன உபதேசங்கள் நிறைய வந்திருக்குது. இந்த ஆராய்ச்சி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் ஒரு கூட்டம்.
இன்னொரு கூட்டம் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கூட்டம். மக்களை கவர்றதுக்காக எப்படி பேசலாம் அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, கேட்கிறவர்களுடைய இருதயத்தை தூய்மையாக்கணும், கேட்கிற ஒவ்வொருவனும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதை குறித்து யாரும் முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை போதிக்கிறாங்களான்னு கேட்டால் அது இருந்த மாதிரி தெரியல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறே சுவிசேஷத்தை உங்களுக்கு ஒருவன் பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவன். அதுக்கு அடுத்து ஒரு காரியம் ஒன்று சொல்கிறார் பாருங்க, 10வது வசனத்தை. பிரசங்கம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் மனுஷனை நாடியா தேவனை நாடியா யாரை நாடி போதிக்கிறேன்? அப்போ என் பிரசங்கம் என் போதனை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். அடுத்தவர் கேட்குறாரு, மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேனா? என்னுடைய பிரசங்கம் மனுஷரை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்குதா? மனுஷரை பிரியப்படுத்துகிற பிரசங்கம்னா எப்படி? நான் பேசுறது அவங்க இருதயத்தில் குத்திடக்கூடாது. நான் பேசும்போது அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது. நான் பேசுகிற காரியம் அவங்கள வேதனைப்படுத்திடக்கூடாது. நான் எதுவும் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் பேசுகிறது இல்லை, அவங்க இருதயம் குளிர்ந்த மாதிரியே பேசணும். அவன் செய்கிற தவறை சுட்டி காட்டிடவே கூடாது. இந்த தவறு செய்யாதன்னு சொல்லவே கூடாது. சபையை கெடுக்காதுன்னு சொல்லவே கூடாது. விசுவாசிகளுக்கு விரோதமாக பேசாதன்னு சொல்லவே கூடாது. சபையை வழி தப்பி போக செய்யாதங்கன்னு நான் பேசக்கூடாது. அப்போ நான் பேசுகிற எல்லாமே எப்படி இருக்கணும்னா மேல் பூச்சாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு காயம் பட்டிருக்கு, உங்களுக்கு ஒரு அடி பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்புல உள்ள ஒரு காயம் இருக்குது. அந்த உள்ள பட்ட காயம் உள்ளேருந்து உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்குது. அது மேற்புறத்தில் நான் மேலே மாத்திரமா அப்படியே உங்களுக்கு ஒரு பட்டியை போட்டு விட்டுட்டு நான் உங்களை ஒரு துணியை போச்சு கட்டி விட்டுட்டேன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற காயம் ஆறுமா? அப்போ உள்ளே இருக்கிற காயம் ஆறணும்னா அதில் அடிபட்ட அந்த ரணத்தை, அந்த புண்களை, அதில் இருக்கிற சீலை நான் பிசுக்கி எடுக்கணும் வெளியில். அந்த சீல் பிசுக்கி எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். ஏன்னா சதையானது உள்ளே அழுகி இருக்கு. அப்போ அந்த அழுகின சதையை நான் கட் பண்ணி எடுக்கணும் வெளியில். முதல்ல அதை நான் கெட்டு போனதை நான் உள்ளே இருக்கிறத உடம்புல கெட்டு போய் இருக்கிற பகுதியை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்புறப்படுத்தும் போது அது வலிக்கத்தான் செய்யும். அதை அப்படி அப்புறப்படுத்திட்டு அதில் நான் மருந்து போட்டு அதுக்கப்புறம் நான் கெட்டினேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல வலிக்கும். நாள்பட அந்த காயம் மாறும்போது சுகமாயிரும். அப்போ உங்களுடைய முன்பு இருந்ததை போல நல்ல சுகம் உண்டாகும். நான் உங்களுக்கு அப்படி செய்யாமல் எங்களுடைய காயத்தை மேலோட்டமாக நான் ஒரு பட்டி போட்டு விட்டு சும்மா மேலோட்டமாக ஒரு ஆயின்மெண்ட் ஒரு களிம்பு தடவி விட்டேன் அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற காயம் ஆறுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதைத்தான் பவுல் சொல்கிறாரு, நான் மேற்பூச்சா பூசணுமா இல்லை உன் காயத்தை நான் அகற்றணுமா? என் பிரசங்கம் எப்படி இருக்குது? உனக்கு வலிக்காமல் இருக்கணும், உனக்கு நோகாமல் நான் பேசணுமா? இல்லை உன் அழுக்குகள் அகல நீ பரிசுத்தமாக நீ சுத்தமாகிறதுக்காக நான் பேசணுமா? நான் பேசுகிற பிரசங்கத்தில் ஆண்டவர் பிரியப்படணுமா? கர்த்தராகிய தேவன் பிரியப்படணுமா? இல்லை உட்கார்ந்து கேட்குறவன் எப்பா இன்னைக்கு நேற்ற வசனம் பேசிட்டாருப்பா, அவன் உள்ளங்குள்ள வந்து அந்த டெம்பரவரியான ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு உண்மையை ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி கேட்குறவங்கள, இன்றைக்கி நிறைய பேர் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. வறுமை, கஷ்டம், வியாதி, வேதனை, துன்பங்கள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வியாதி, வேதனை, வறுமை, துன்பம் வர்றதுக்கு காரணம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற சாபம் நீங்கிடும். உங்களுடைய சாபம் நீங்கிட்டு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு மேல் ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும், நன்மைகள் வர ஆரம்பிச்சிடும். சாபம் எதனால் வருது? அப்போ நீங்கள் செஞ்ச குற்றங்கள் என்ன, அதோடைய பின்னணியை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சோம்னா தான் குடும்பத்தில் மாற்றங்கள் வரும்.
நீங்கள் அதே பாவத்தில் இருப்பீங்க, அதே சாபங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த சாபம் உங்களை விட்டு நீங்காமல் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் மாற்றம் வரவே செய்யாது. நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு மேலோட்டமாக நான் உங்களை சொல்லலாம். ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனால் கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை கொடுத்தது போல். அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? நிரந்தரமாக இருக்குமா? அது நிரந்தரமாக இருக்காது. அப்போ அந்த மேலோட்டமாக கொஞ்ச நேரம் பிடிச்ச மாதிரி பேசணும். ஒரு சபைக்கு நான் போயிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கள் மேலே ஆச்சு, 10-12 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சபையில் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து பேசினேன். அன்னைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி அந்த காரியத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது அன்னைக்கு சபையில் இருந்த ஒரு கூட்ட மக்கள் பாதி பேர் உண்மையாகவே கர்த்தர் பேசினார்ன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு மனம் கசந்து அழுதாங்க. நிச்சயமாகவே தவறுகள் எங்ககிட்ட இருக்குது, குற்றங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு. இன்னொரு கூட்ட மக்கள் என்ன அப்படின்னு சொன்னால், தன் பாவத்தை உணராதவர்கள், அது அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு தேவை உலக ஆசீர்வாதம் மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோ விருப்பமோ இல்லை, நித்திய ராஜ்யத்தை குறித்த கவலையோ இல்லை, நித்திய ராஜ்யத்துக்கு போகணுங்கிற எண்ணமும் இல்லை அவங்களுக்கு இந்த பூமியில் சுகபோகமாய் வாழணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் அது. நான் நித்திய ராஜ்யம் போகிறதுக்கு என்ன செய்கிறது, தேவனா இயேசு இந்த நேரம் வந்தா நீ என்ன செய்வ அப்படிங்கிறதை குறித்து நான் பேசியிருந்தேன். அப்போ அன்னைக்கு பல பேர் மனம் கசந்து, ஆமாம் ஆண்டவர் வந்தாங்கன்னு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு அது பிடிக்கலை. அப்போ அவங்க என்ன யோசித்தாங்க, என்னடா இந்த ஆள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, வந்தார் தொழில் நல்லா இருக்கும், 2 ஆசீர்வாதமாக வாக்குத்தத்த வசனத்தை சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் பரலோகம் போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் மன வருத்தமாகி சில விஷயங்கள் பேசினாங்க. அதில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், உனக்கு பிரசங்கம் பண்ணவே தெரியலையே, வந்திருக்கவங்களாம் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய பெரிய முதலாளிகள், பெரிய பெரிய ப்ரொஃபஸர், படித்தவங்க, பெரிய பெரிய தலைவர்கள், அவங்கக்கிட்ட போய் நீ பரலோகம் போகணும், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? நீ அப்படி பேசலாமா? நீ வாழைப்பழத்தில் ஊசி இறக்குறது போல் நாசூக்காக சொல்லணும் அவங்கக்கிட்ட. நீ கடப்பாரை எடுத்து நெஞ்சில் குத்துறது போல் வார்த்தை இப்படி இருக்குது, வேதம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி எழுதியிருக்குதுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அப்போ உன் பிரசங்கத்தை நம்ம மாற்று. எத்தனை பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறாங்க, இப்படியா பேசுகிறாங்க? உன்னை ஜனங்கள் விரும்பணும் அப்படின்னா அவங்க விரும்புறது போல் நீ பிரசங்கம் பண்ணு. அப்படி நீ பிரசங்கம் பண்ணால் தானே நாளைக்கு உன்னை கூப்பிடுவாங்க. நீ இப்படி பிரசங்கம் பண்ணால் யார் கூப்பிடுவா உன்னைய? அப்போ மக்கள் உன்னை விரும்பணும் அப்படின்னு சொன்னால் அவங்க விரும்புகிறது போல் நாசூக்காக பேசு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன், நான் ஒன்றும் வேதத்துக்கு முரணாகவோ வேதத்தில் எழுதப்படாத எதையுமே சொல்லலை. நான் மிக மிக அவசியமான ஒன்றை குறித்து பேசினேன், பாவத்தை குறித்து கண்டித்து அன்னைக்கு பேசியிருக்கிறேன். அப்போ பாவத்தை குறித்து எங்களுக்கு நீ கண்டித்து பேச வேண்டாம், மனம் திரும்புதலை பற்றி பேச வேண்டாம்னு அந்த சபை என்கிட்ட சொல்லுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சபைகள் எங்கே பார்த்து போய்கிட்டு இருக்குன்னு. அப்போ இன்றைக்கி சபையில் எப்படிப்பட்ட போதனைகள் போய்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் நான் அந்த சபைக்கு போன கடைசி நாள், கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் நான் அங்கே போகலை. அப்போ யோசிச்சு பாருங்கள், மக்கள் எதை விரும்புகிறாங்க? அதைத்தான் இங்கே பவுல் கேட்குறாரு, நான் யாரை பிரியப்படுத்தணும், தேவனையா இல்லை மனுஷரை பிரியப்படுத்த பார்க்குறேனா? யாரை பிரியப்படுத்த பார்க்குறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க, ஒருவேளை நீங்கள் இதை கேட்குறீங்கன்னா, ஒருவேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியத்தையும் செஞ்சுருக்கலாம். ஆனால் வேதம் இங்கே சொல்லுது, உங்கள் பிரசங்கம் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை பிரியப்படுத்தணும். நீங்கள் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். உங்களுடைய ஊழியம் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். நீங்கள் சபையை நடத்துகிறதுல கிறிஸ்து பிரியப்படணும். மக்கள் விரும்ப மாட்டாங்க, விசுவாசிகள் விரும்ப மாட்டாங்க, விசுவாசிகளுக்கு இது பிடிக்காதுன்னு நீங்கள் அவங்களை பார்க்கக்கூடாது, நீங்கள் கிறிஸ்துவை தான் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்கு தான் வேலைக்காரன், மக்களுக்கு வேலைக்காரன் அல்ல. ஒரு ஊழியக்காரன், ஒரு பாஸ்டர், ஒரு போதகன் மக்களுக்கான வேலைக்காரன் அல்ல, அவன் கிறிஸ்துவுக்கான வேலைக்காரன். மக்களுக்கும் கிறிஸ்துவுக்குமான மத்தியஸ்தன், தேவனுக்கும் தெய்வத்துக்கும் மனிதனுக்குமான இடையிலே செயல்படுகிற மத்தியஸ்தனாய் இருக்கிறவன். அதாவது ஒரு தூதனுடைய வேலையை செய்கிறவன். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அவன் அப்படியே மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், சபையில கொண்டு போய் சேர்க்கணும். சபையார் செய்கிற
அவர்களுக்கு தேவையான ஒரு காரியங்களுக்காக விண்ணப்பிக்கணும்னு சொன்னால் அதை அப்படியே தேவனிடத்தில் விண்ணப்பிக்கணும். சபைக்காக பரிந்து பேசணும். விசுவாசிகளுடைய குற்றங்கள் பாவங்கள் அதிகமாக இருக்குன்னு அதுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடணும். அவர்கள் இரக்கம் பெறுறதுக்காக, அவர்கள் மனம் திரும்புதலுக்காக, அவர்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போ மனுஷன், அதாவது ஊழியக்காரன், விசுவாசிகளுக்கும் தெய்வத்துக்கும் இடையில மத்தியஸ்தனாய் செயல்படுறான். அவன் மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. அவன் தேவனால் நியமிக்கப்பட்ட அவருடைய ஊழியக்காரன், அவருக்கு வேலைக்காரன். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு ஊழியக்காரர்கள், ஊழியங்கள், சபைகள், அதை நடத்துகிற தலைவர்கள் யாரை இன்னைக்கு சந்தோஷமாக வச்சிருக்கிறதுக்காக சபை நடத்துகிறாங்க? அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. 11வது வசனம் அவர் என்ன சொல்றார் பாருங்க. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியானதான அல்லவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். மனுஷ யோசனையின்படி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணல. நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நான் பெற்ற சுவிசேஷம், நான் பெற்ற ஊழியம் எல்லாம் இயேசுவினால எனக்கு வந்தது. நான் அவரிடத்தில் பெற்றதை, அவர் எனக்கு சொல்லி கொடுத்ததை, அவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு போதிச்சேன். அப்ப இன்னொரு கூட்டம் என்ன வருது? கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லாமல், அவரிடத்தில் கற்றுக்கொண்டு போதிக்காமல், அவரை பிரியப்படுத்தாமல், இந்த கலாத்திய சபைக்குள்ள ஒரு கூட்டம் வருது. தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டம் வருது. இவங்க மனிதர்களை தன் கைக்குள்ள கட்டுப்பாட்டுகளை வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மனுஷர்களை தன் கட்டுப்பாட்டுகளை வைக்கணும், அவர்களை நம்ம எப்படி அதிகாரம் செலுத்தணும், அவங்க விரும்புறது போல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதருக்கு ஏற்ற வண்ணமாய் போதிச்சு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி சுவிசேஷங்களை அறிவிக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என் ஊழியம், என் பிரசங்கமும் எப்படி இருக்குது? மனுஷனையோ தேவனையோ யாரை பிரியப்படுத்துது? இந்த நிகழ்ச்சியை பார்க்கல ஊழியக்காரர்கள், இது அதிகாரம் முழுக்க நீங்கள் வாசித்து பார்க்கலாம். உங்களுடைய ஊழியம் யாரை பிரியப்படுத்துது? தேவனையா, மனுஷனையா, கர்த்தரையா, விசுவாசிகளையா, யாரை பிரியப்படுத்துது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கோ சபை விசுவாசியை பிரியப்படுத்துறதுக்கோ ஊழியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. அப்படி கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த ஊழியம் மாறட்டும், நான் நீர் விரும்புகிறதை செய்யட்டும். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, அவன் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகளுக்காக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன். யாதாம் ஒருவர் இந்த இடத்துல தன்னை தாழ்த்தி, இயேசுவே, நான் உம்முடைய ஊழியக்காரனாக இருக்க விரும்புகிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், நீர் விரும்புகிற பாதையில் ஓட விரும்பு என்று சொல்லி கேட்பார் என்று சொன்னால் கர்த்தர் தயவாய் அவர்களுக்கு இறங்கும், அவர்களை ஓட்டத்தை சீராக்கும், உம்முடைய இருதயத்தை அவர்களுக்கு கொடும். நீர் விரும்புகிற வண்ணமாய் சபையை நடத்த அவர்களுக்கு ஞானத்தை கொடும். சபையின் பிள்ளைகள், கேட்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.